இதுதான் Vivo Y200. இப்போ இத அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்னலாம் இருக்குன்றத பாத்துருவோம். சோ இதுதான் Y200 வர பாக்ஸ். இது ஓபன் பண்ணா உள்ள நமக்கு ஃபோன் கொடுத்திருக்காங்க. கூட 44 வாட் ஃபிளாஷ் சார்ஜிங் பிரிக் ஒன்னு கொடுத்திருக்காங்க. தென் ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்கு. அப்புறம் சில பேப்பர் ஒர்க்ஸ் இருக்கு. தென் ஃபோனை கையில எடுத்தோனே ஃபர்ஸ்ட் பார்க்க போறது இதோட பேக் தான். பார்க்கிறதுக்கு ரொம்பவே ஸ்டைலிஷா இருக்கு. இது மேட் ஃபினிஷ்ல கொடுத்திருக்காங்க. சோ ஃபிங்கர் பிரிண்ட் எதுவும் ஒட்டாது. ஃப்ரண்ட்ல திருப்பி அப்படினா இல்ல 6.67 இன்ச் கொண்ட ஒரு அல்ட்ரா விஷன் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இதோட வியூவிங் ஆங்கிள்ஸ் நல்லா இருக்கு. டிஸ்ப்ளேயும் பார்க்கிறதுக்கு நல்லா கிறிஸ்ப் அண்ட் கிளியரா இருக்கு. தென் இதுல பிரைமரியா 64 MP கான OIS கேமரா கொடுத்திருக்காங்க. தென் இதுல எடுக்கிற போட்டோஸ்மே டே லைட்ல உங்களுக்கு பார்க்க சூப்பரா இருக்கு. பிளஸ் இதுல OIS இருக்கறனால வீடியோஸுமே ரொம்பவே ஸ்டேபிளா இருக்கு. தென் செல்ஃபின்னு பார்த்தாலும் இதுல 16 MP கான ஒரு போர்ட்ரேட் கேமரா கொடுத்திருக்காங்க. சோ பேருக்கு ஏத்த மாதிரி இதுல எடுக்கிற போர்ட்ரேட் ஷாட்ஸ் உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்கு. பிளஸ் வீடியோஸ்மே உங்களுக்கு நல்ல லைட்டிங் கண்டிஷனுக்கு சூப்பரா இருக்கு. தென் Vivo உடைய ஸ்மார்ட் அவுரா லைட் ஃபீச்சரும் இதுல இருக்கு. சோ உங்களால லோ லைட்ல கூட இந்த மாதிரி பிரைட்டான போட்டோஸ் எடுக்க முடியும். பேட்டரி அப்படின்னு வந்தோம்னா இதுல 4800 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. கூடவே 44 வாட் ஃபிளாஷ் சார்ஜிங் பாக்ஸ்லயே வருது. சோ நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் பேட்டரியில இந்த போன்ல குறைய சொல்ல முடியாது. தென் இது எல்லாத்தையும் பவர் பண்றதுக்கு Snapdragon உடைய 4 Gen 1 ப்ராசஸர் தான் கொடுத்திருக்காங்க. சோ இதுவும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. இது போக இந்த போன் ரெண்டு கலர்ல வருது. என்கிட்ட இருக்கிறது ஃபாரஸ்ட் கிரீன் அப்படின்ற வேரியன்ட், இதே மாதிரி டெசர்ட் கோல்ட் அப்படின்ற இன்னொரு வேரியன்ட்டும் இருக்கு. இந்த போன் உங்களுக்கு 21,999 அப்படின்ற பிரைஸ்க்கு இப்ப லான்ச் ஆயிருக்கு. சோ இந்த போனை பத்தின மத்த டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அப்புறம் லிங்க்குமே பயோல இருக்கு. கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க.